இந்த பக்கோடாவில் நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம். முந்திரி ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பக்கோடா எல்லாருக்கும் பிடிக்கும், யாரும் எனக்கு பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க. இதை நாம் எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், முந்திரி பக்கோடா. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பாருங்கள், 6 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் இதில் 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு மிளகாயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், புதினாவை ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, வாசமாக நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். அப்போ தான் இந்த உப்பு நல்லா கரைஞ்சாதான் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகும், எங்கேயுமே தங்கு தடை இல்லாமல் இந்த உப்பு டேஸ்ட் கிடைக்கும். அதோட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு, புதினா தழை, கருவேப்பிலை. இதில் நான் 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள். இப்போ இது இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம உதிர்த்து விட்டோம்னா உதிர்ற மாதிரி இருக்கணும். நான் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது சரியான கன்சிஸ்டன்சிக்கு நாம் இதை கொண்டு வரணும். அது கூட நம்ம சால்ட்டையும் செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது நம்ம உதிர்த்து விட்டோம்னா நல்லபடியாக இது உதிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன் பாருங்கள், கஜபதி ஆயில். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு, போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 2 நிமிஷம் ஆன உடனே இதை நம்ம புரட்டி விட்டுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும் இது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க முந்திரி மாவு எல்லாமே வெந்து கிடைக்கும். இந்த எண்ணெயோட பபிள்ஸ் அதுவாக அடங்கணும், அப்போ தான் இது குக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது குக்காயிருச்சு, இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேங்க. இதுதான் லாஸ்ட் பேட்ச்சு. இதை எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணிடலாம். இதுலேயே நான் கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நான் சாப்பிட்டு பார்க்குறேன்.
பார்த்தீங்களா எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பக்கோடா இது. இதை ஈவினிங் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம்.